Hello guys, welcome to MECHALEX and welcome to Solidworks tutorial. So இந்த வீடியோல நம்ம பார்க்குற விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா செகண்டரி ஃபீச்சர்ஸ். ஜஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் கட், ரிவால்வ் கட், சாஃப்ட் கட், லாஃப்டட் கட் அண்ட் பவுண்டரி கட்டை வந்து எப்படி சாலிட்வொர்க்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள போங்க. உங்களுக்கான எல்லா வீடியோஸுமே வந்து லைனில் என்ன இருக்கும் ஜஸ்ட் வந்து செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கேருந்து நான் ஒரு புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து கிரியேட் இன் டாக்குமெண்ட் கொடுத்துங்க. பார்ட் ஃபைல் ஓகே பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. ஸோ ஃபஸ்ட் நான் செக் பண்ண விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட யூனிட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து மில்லிமீட்டர் கிராம் செகண்டில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் ஆப்ஷனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பேசிக் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர் ஒன்று தேவை. ஸோ ஒரு பிரைமரி ஃபீச்சர் கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் மட்டும் தான் வந்து நம்ம செகண்டரி ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். ஸோ பிரைமரி ஃபீச்சர் ஒன்று தேவை. செகண்ட் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை. தேர்ட் வந்து ஒரு எண்ட் கண்டிஷன் தேவை. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்தால் போதும் நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ஃபீச்சரை வச்சுட்டு ஒரு இது வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிரைமரி ஃபீச்சரை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இங்கே அது ஒரு லென்த் வந்து ஒரு திக்னஸ் வந்து ஒரு 30 mm வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பேசிக் ரெக்யூர்மெண்ட்டில் ஃபஸ்ட் விஷயம் கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை. ஸோ எந்த ஸ்கெட்ச் எதை பேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம், எது மாதிரி ஷேப் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சென்டராக வரணும் அப்படின்னா நமக்கு வியூக்கு ஏற்ற மாதிரி வரணும்னா ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஜஸ்ட் வந்து நார்மல் 2 கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து நான் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் வரையேன். அந்த ஸ்கெட்ச் தான் வந்து எனக்கு வந்து கட்டாக ஆக போகுது. ஸோ இங்கே சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷன் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இதுக்கான ஒரு டைமென்ஷன் நான் கொடுத்துறேன். டைமென்ஷன் கொடுக்காம இருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுறதுக்காக சொல்கிறேன். இன்கேஸ் ஒரு சில இடத்துல வந்து நான் டைமென்ஷன் கொடுக்காம இருப்பேன். நீங்கள் வந்து ஃபுல்லி டிஃபைன் பண்ணிட்டு இங்கே ஃபுல்லி டிஃபைன் அப்படிங்கிற இருந்தால் மட்டுமே வந்து நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு போங்க. அதை வந்து நமக்கு பின்னாடி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணாலும் நமக்கு வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துன்னா எனக்கு தேவையான 3 விஷயங்களில் ஒரு விஷயம் பேசிக் ஃபீச்சர் இருக்குது. செகண்ட் ஒன் க்ளோஸ் ஸ்கெட்ச். தேர்ட் ஒன் வந்து என் கண்டிஷன் எவ்வளோ இது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்கெட்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ என் கண்டிஷன் கேட்கும், எவ்வளோ தூரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ இங்கே பிளைண்டில் போய்ட்டு இங்கே கூட நான் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே எக்ஸ்ட்ரூடில் பார்த்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 20 கொடுத்தோன்னா எனக்கு குறிப்பிட்ட டெப்த் வரைக்கும் என்னால் போக முடியும். ஓகேவா? ஸோ த்ரூ ஆல் ஓப்பன் கொடுத்தனா ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஸோ அதே வந்து நான் த்ரூ ஆல் போத் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எது சர்ஃபேஸ் இருக்கோ அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ இதே வந்து நம்ம அப் டு வெர்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணோம், ஏதோ ஒரு எட்ஜை வந்து சூஸ் பண்ணோம். இந்த எட்ஜ் வரைக்கும் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணேன்னா அது வரைக்கும் வந்து என்னோட கட் ஆயிரும். ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அப் டு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு எந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நம்மளால் கட் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப் செட் ஃப்ரம் சர்ஃபேஸ்னால் ஏதோ சர்ஃபேஸ் நான் சர்ஃபேஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் சர்ஃபேஸ் போயிட்டு ஆஃப் செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத. ஸோ இங்கே ஆஃப் செட்டில் போய் நான் வந்து ஒரு 10 mm கொடுத்தேன்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து அந்த 10 mm ஆஃப் செட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டிங் ஆகும். ஸோ இதே தான் ஆப்ஷன். ஸோ அப் டு பாடினா நெக்ஸ்ட் என்ன பாடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்க முடியும். ஸோ மிட் பிளேன்னா நான் அங்கே எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான். ஸோ இந்த நம்ம க்ளோஸ்டு ஸ்கெட்ச் அரைஞ்சோம்ல அந்த இதை வந்து சென்டர் லைனாக எடுத்துகிட்டு ஸோ எவ்வளோ வேல்யூ இங்கே நம்ம கொடுக்கணும் அதை வந்து அப்படியே ஈக்குவலாக பாதியை பிரிச்சுட்டு 2 சைடு வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம மிட் பிளேன் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 இந்த 6 இது எக்ஸ்ட்ரூட் கட்டை வச்சு நம்மளால் வந்து எந்த ஆப்ரேஷனாலும் நம்மளால் வந்து டிராயிங்காக போட முடியும். ஸோ இதுக்கான ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷனுமே வந்து நான் வீடியோட கடைசியில் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஃபீச்சர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவால்வ் கட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக் ரெக்யூர்மெண்ட் என்ன தேவைன்னா ஒரு பிரைமரி ஃபீச்சர் தேவை, ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை, ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் தேவை. ஸோ இது 3 விஷயம் இருந்தால் போதும் என்னால் வந்து இந்த ரிவால்வ் கட்டை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சர் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் பிளேன் ஒன்று சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சென்ட்ரல் லைன் ஒன்று வரைய போகிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு எண்ட் கண்டிஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் எஸ்கேப் அழுத்திடுங்க.
ஸோ இங்கே வந்து நான் ஒரு க்ளோஸ்ட் ஸ்கெட்ச் ஒன்று வரையப்பேன். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு வியூக்காக தான் நான் வந்து இங்கே ஃபுல்லி டிஃபைன் பண்ணாமல் போகிறேன். நீங்கள் எங்கேயும் எப்பயுமே வந்து ஃபுல்லி டிஃபைன் பண்ணிட்டே போங்க. ஜஸ்ட் வந்து ரிவால்வ் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரிவால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் சென்டராக ஒரு கட் எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு இந்த ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு நார்மல்ட்டு கொடுத்துங்க. ஸோ எனக்கு இப்படி வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து நான் ஒரு கட் எடுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சென்டர் லைன் வரைய போகிறேன். ஸோ எனக்கு ரிவால்வ் கட் எடுக்கிறதுக்கான விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த 3 விஷயங்களில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, நமக்கு கிடச்சிருச்சு ப்ரைமரி ஃபீச்சராக. செகண்ட் விஷயம் வந்து சென்டர் லைன். ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை. எந்த க்ளோஸ்டு ஸ்கெட்ச் வந்து நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த க்ளோஸ்டு ஸ்கெட்ச் தேவை. ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் இங்கே வரைய போகிறேன். ஜஸ்ட் நான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக வரைகிறேன். நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து டைமென்ஷன் கொடுத்துட்டா இனிமேல் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபியூச்சர்லேயுமே வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும். ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி இது க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இருக்கணும். க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இல்லாட்டி கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரிவால்வ் கட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவால்வ் கட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே பார்த்தா தெரியும். ஸோ நான் என்ன ஷேப் அங்கே கொடுத்தனோ அந்த க்ளோஸ்டு ஸ்கெட்சில் அந்த ஷேப் அப்படியே எனக்கு ரிவால்வ் கட்டாக வந்திருக்கு. ஸோ இதே அங்கே பார்த்த மாதிரி இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக வர வேணாம், ஒரு 60 இல்லைனா வந்து 90 டிகிரி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னாலும் நம்மளால் வந்து அந்த மேக் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் 90 அப்படிங்கிறத இங்கே ஆங்கிளில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆங்கிளில் கொடுத்துட்டா எனக்கு 90 டிகிரி மட்டுமே வந்து இங்கே கட் வந்து ஏற்படும். ஸோ ஜஸ்ட் 90 டிகிரி கட்டு மட்டுமே எடுக்குது. ஸோ அதேமாரி எனக்கு வந்து இங்கே ஒரு சைடு 2 சைடுமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் கட் வேணும் அப்படின்னா இங்கே டேரக்ஷன் 2 கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ, ஒரு 45 டிகிரியோ ஏதோ சம்வாட். ஸோ அது கொடுத்தீங்கன்னா எனக்கு சென்டர் நான் அந்த க்ளோஸ்டு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன்ல அதுலேருந்து 2 சைடுமே வந்து என்னால் வந்து அந்த ரிவால்வ் கட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ரிவால்வ் கட்டை பொறுத்தவரைக்கும் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து நம்ம ஸ்வீப் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரெக்யர்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமரி ஃபீச்சர் ஒன்று தேவை, இன்னொன்று வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் ஒன்று தேவை, இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஒரு பேத் ஒன்று தேவை. ஸோ இந்த 3 விஷயம் தான் போதும் நம்மளால் வந்து ஸ்வீப் கட் ஆப்ரேஷன் வந்து நம்மளால் வந்து இங்கே கொண்டு வர முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிரைமரி ஃபீச்சர் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து அதேமாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு ஜஸ்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 30 mm வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் வந்துருச்சு. செகண்ட் வந்து ஒரு பேத் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் லைன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பேத் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்ப்ளைன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் என்ன டேரக்ஷன் கொண்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து அண்டர் டிஃபைனில் தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லி டிஃபைனுக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்கெட்சை வச்சுக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ரொஃபைலை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன வழி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஒரு பேத் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி போய்ட்டு ஒரு பிளேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நான் எங்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு ஸ்கெட்ச் வர போகிறேன். ஜஸ்ட்டு வந்து நான் சென்டர் பட்டன் அழுத்திட்டு ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஒரு ஸ்கெட்ச் அப்படி ஃபிட் டு ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ இதுவுமே வந்து க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இருக்கணும். அதை வந்து மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த ஆக்சிஸோட ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் ரெண்டையும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கோஇன்சிடென்ட் கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாகிடும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். 20 அப்படிங்கிற டைமென்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு தேவையான 3 விஷயங்களுமே வந்துருச்சு. ஒரு ப்ரைமரி ஃபீச்சர் இருக்குது, ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் ஒன்று இருக்குது, ஸோ ஜஸ்ட் ஒரு பேத் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 விஷயம் இருக்குது. ஜஸ்ட் நான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். இந்த பிளேன் வந்து நான் ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்னால் வந்து இந்த ஸ்வீப் கட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸ்வீப் கட் போய்க்கிறேன். ஸோ போய்ட்டு இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட் என்ன கேட்குதுன்னா என்ன ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்குது. ஸோ ப்ரொஃபைலில் ஸ்கெட்சில் போய்ட்டு
அந்த ப்ரொஃபைலுக்கான ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் வந்து கைட் கர்வ் கேட்குது. ஸோ இதான் வந்து அந்த கர்வ், அந்த பேத். ஸோ அந்த பேத்தை செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரிவால்வ் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்வீப் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷனுமே இன்ஜினியரிங் அப்ளிகேஷனே வந்து நான் தெளிவாக வந்து வீடியோட கடைசியில் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஃபீச்சர் வந்து லாஃப்டட் கட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தேவையான விஷயங்கள் பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமரி ஃபீச்சர் கண்டிப்பாக தேவை, 2 or more க்ளோஸ்டு ஸ்கெச்சஸ், இல்லைனா வந்து 2 or more ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தவிர வந்து கைட் கர்வ் தேவை. ஸோ அந்த 3 விஷயங்கள் இருந்தால் போதும் நம்மளால் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சர் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண வச்சிருந்தது அது அப்படியே இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் 2 க்ளோஸ்டு ஸ்கெச்சஸ் வரைய போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கெச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு நான் வந்து ஃபிட் 2 கொடுத்துட்டேன்னா என் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் சென்டராக இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு டைமென்ஷனுமே கொடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இங்கே 36 இருக்குது, நான் ஒரு 30 mm வச்சுக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டாவது ஸ்கெட்ச் வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைகிறேன். ஸோ ஆப்போசிட்டில் வரைஞ்சிட்டு ஸோ இங்கே வந்து நான் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் கூட நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைய போகிறேன். ஜஸ்ட் எக்ஸிட், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஸோ கைட் கர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும். ஸோ இதில்னா கூட நம்ம கைட் கர்வ் கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இது எப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் லாஃப்டட் கட் போய்க்கலாம். என்னென்ன ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ இது ஒரு ஸ்கெட்சு, அப்புறம் இது ஒரு ஸ்கெட்சு கொடுத்தனாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இந்த கைட் கர்வ் வந்து நான் இங்கே திருப்பி வச்சா கூட இது ஒரு ட்விஸ்டடான ஒரு கட்டை வந்து இங்கே எனக்கு எடுக்கும். ஸோ இது மாதிரி வந்து என்னோட கட்டு இங்கே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம கைட் கர்வ் வச்சுருந்தாலும் எப்படி நம்ம லாஃப்டட் பேஸில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே லாஃப்டட் கட்லேயும் ஒரு கைட் கர்வ் வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி வந்து கட்டை வந்து நம்மளால் இங்கே மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு போயிடலாம். லாஸ்ட் ஃபீச்சர் வந்து நம்ம பவுண்டரி கட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குமே வந்து தேவையான விஷயங்கள் வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சர் தேவை, 2 or more வந்து ஒரு க்ளோசர் ஸ்கெச்சஸ் தேவை. ஸோ 2 ஸ்கெட்ச் வந்து ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு கைட் கர்வ் தேவை. ஸோ இந்த மூணு விஷயங்கள் இருந்தால் போதும் நம்மளால் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு கைட் கர்வ் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு சென்டரான பெர்பெண்டிகுலர் ஒரு பிளேன் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கெட்ச் கொடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு நார்மல் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி போயிடுறேன். ஸோ என்னோட ஒரு கைட் கர்வுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ மேக் ஷோர் இது ரெண்டுமே வந்து பிளாக்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கேன். பிளாக்ல இருந்தால் மட்டும் தான் வந்து ஃபிக்ஸடு பாயிண்டில் இருக்க அர்த்தம். ஸோ இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணலை, நீங்கள் வந்து ஃபுல்லி டிஃபைன் பண்ணிடுங்க, இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ வந்து இது சென்டராக இல்லாமல் இதோட எட்ஜில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சென்டராக இருந்தால் நம்மளால் வந்து இந்த ஃபீச்சரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு பியர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட் அந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு பியர்ஸ் ஜஸ்ட் எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சிங்க. ஸோ இங்கே வந்து நான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பவுண்டரி கட் போய்க்கலாம். என்னென்னா ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் அண்ட் செகண்ட் ஸ்கெட்ச் எனக்கு வந்து கட்டு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நான் டேரக்ஷனில் போய்ட்டு செகண்ட் டேரக்ஷனில் போய்ட்டு அந்த கைட்காக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே ரொட்டேட் ஆகிக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கட்டு இங்கே கிடைக்கும். ஸோ என்ன டிகிரி என்ன ஆங்கிள் அங்கே அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற கட்டு உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம நன் 2ல் போய்ட்டு நார்மல் 2 பிளைன் கொடுத்துட்டு கூட நம்ம ஒரு சில இடங்களில் வந்து பவுண்ட்ரி சர்ஃபேஸ் மாதிரியே வந்து நம்மளால் கட் எடுக்க முடியும். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு 2 mm கொடுத்தீங்கன்னா அதுக்கே சர்ஃபேஸ் பல்ஜ் ஆகிறத நம்ம இங்கே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இங்கே பல்ஜ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி பல்ஜை கூட நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பல்ஜஸ் வந்து நம்ம சர்ஃபேஸாக இங்கே பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் மட்டும்தான் வந்து பவுண்டரி கட்டில் இருக்குது. இல்லைனா வந்து இது லாஃப்டட் கட்டும் இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு சேம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனுங்கிறது இந்த சர்ஃபேஸ் கட் மட்டும்தான்.
இன்ஜின் பிளாக்ஸ் ப்ளஸ் இன்ஜின் காம்பனன்ட்ஸ் நிறைய இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக ரிவால்வ் கட் அந்த ரிவால்வ்ஸ் வந்து நம்ம வந்து வால் பாடிஸ்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வால் பாடிஸில் இன்டர்னலாக உள்ள அந்த க்ரூவு ப்ளஸ் வந்து எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ரிவால்வ் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கூலண்ட் டேங்கை தெளிவாக பார்த்துட்டா புரியும். ஸோ கூலண்ட் டேங்கில் ஒரு சிலது வந்து குரூ மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கூலண்டோட அந்த பைப் போகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து அங்கே டேங்கில் வந்து அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்க இடத்துல வந்து நம்ம டிராயிங்கில் வந்து வரையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்வீப் கட் நோக்கி தான் போகணும். ஸோ ஒரு சில மோல்டு டைஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம கேட் ட்ரைசர் அப்படிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க டிசைன் பண்ணணும். அது மாதிரி இருக்க இடத்துல வந்து நம்ம சால்டோஸில் வரையும் அப்படின்னா நம்ம வந்து பவுண்டரி பேஸ்க்கு போகலாம், இல்லைனா வந்து நம்ம லாஃப்டட் கட் பேஸ் பண்ணி போகலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்ட் மாடலில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் MECHALEX அண்ட் ஃபாலோ MECHALEX. டாடா பாய், நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம்.